பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். இந்த செய்தியினுடைய தலைப்பு நேரமும் இல்லை, வெகு தூரமும் இல்லை. அருமையானவர்களே, பொதுவாக நாம் காலம் கடந்து போகுமானால் ஒரு காரியம் நடக்கும் என்பதிலே நாம் உறுதியாக இருப்பதில்லை. அதுபோல வெகு தூரத்தில் ஒன்று இருக்குமானாலும் அது நமக்கு வாய்க்கும் என்று நாம் நம்புகிறதில்லை. காலமும் தூரமும் நம்முடைய நம்பிக்கைக்கு எதிரடையாகவே இருக்கின்றன. அதாவது காலமும் தூரமும் நமக்கு அனுகூலமாக இல்லாவிட்டால் நாம் நம்பிக்கை வைப்பதிலே சற்று தளர்ந்து விடுகிறோம். அது எனக்கு வாய்க்காது, அது எனக்கு சரியாக இராது, அது வெகு தூரத்தில் இருக்கிறது, இல்லை வெகு நாட்களாகிவிட்டன, மிக தாமதமாகிறது, அது எனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இல்லை என்று சொல்லுகிறோம். கடவுளுடைய அற்புதத்திற்கு நேரமும் இல்லை, தூரமும் இல்லை. கர்த்தர் எந்த சூழ்நிலையிலும் அற்புதத்தை செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். எப்பொழுதும் கர்த்தர் அற்புதத்தை செய்ய வல்லவர். இயேசு கலிலேயாவுக்கு வருகிறார். இஸ்ரவேல் நாடு 3 பிரிவாக இருக்கின்றன. யூதேயா, மத்தியில் சமாரியா, தெற்கே கலிலேயா, வடக்கு கலிலேயா. இவ்விதமாக இஸ்ரவேல் தேசம் 3 பிரிவு: யூதேயா, சமாரியா, கலிலேயா. ஆண்டவர் கலிலேயாவிலேயே அதிகமான ஊழியங்களை செய்தார். யூதேயாவிலே அவர் செய்ததை விட, சமாரியாவில் செய்ததை விட, கலிலேயாவில் தான் அவர் அதிகமான அற்புதங்களையும் உபதேசங்களையும் அதிகமாக அவர் கொடுத்தார். கலிலேயாவின் மீது ஏன் அவருக்கு அவ்வளவு விசேஷமான ஒரு பாசம்? கலிலேயாவில் அவர் ஏன் அதிக நேரம் செலவழித்தார்? சிறையிருப்பிலிருந்து இஸ்ரவேலுக்கு திரும்புகிற ஜனங்களில் பல நாடுகளில் இருந்து வந்த மக்கள் அதிகம் பேர் இருப்பது கலிலேயா பகுதியிலே. இட் வாஸ் த பிளேஸ் ஆஃப் மிக்சட் கல்ச்சர். ஒரு பலதரப்பட்ட கலாச்சாரம், பண்பாடு உள்ள மக்கள் அங்கு இருக்கிறார்கள். உலகத்தின் பல்வேறு தேசங்களிலிருந்து வந்த யூதர்கள் அங்கு இருக்கிறபடியினாலே இட் வாஸ் மோர் ஆர் லெஸ் எ காஸ்மோபாலிட்டன் கண்ட்ரி. அது ஏறக்குறைய பலதரப்பட்ட கலாச்சாரம் உள்ள ஒரு இடமாக இருக்கிறபடியினாலே அங்கே தன்னுடைய பிரசங்கத்தை எளிதாக செய்ய முடியும், ஜனங்கள் எளிதாக ஏற்றுக்கொள்வார் என்றதை நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பயன்படுத்தினார். கலாச்சாரமும் பண்பாடும் அதிகமாக எதிர்த்து நிற்காது, புதிதாக சொல்லப்பட்ட உபதேசங்களை ஏற்றுக்கொள்கிற மனநிலை இருக்கிறபடியினாலே கலிலேயாவிலே ஆண்டவர் அதிகமான ஊழியத்தை செய்தார். ஆண்டவரும் இயற்கை சூழ்நிலைகளை எல்லாம் பார்த்து தன்னுடைய ஊழியத்தை செய்கிறார். அருமையானவர்களே, நாம் ஊழியம் செய்யும் போது நல்ல கிறிஸ்தவத்துக்கு விரோதமான வைராக்கியமான மக்கள் இருப்பார்கள். தங்கள் மத கொள்கைகளிலே பிடிவாதமாக இருப்பார்கள். அவர்களையே முட்டி மோதிக்கொண்டு இருப்போமானால் ரட்சிப்பின் பணி பிந்திவிடும். ஆகவே முதலாவது ஏற்றுக்கொள்கிற ஒரு பகுதிக்கு நாம் கர்த்தருடைய வசனத்தை சொல்லி ஏற்றுக்கொள்கிற மத்தியிலே அற்புதங்களை செய்து அதன் மூலமாக அடுத்த பகுதியை பிடித்து விடலாம். கலிலேயாவில் உள்ள அற்புதங்கள் யூதேயாவுக்கு பரவும். ஆகவே நம்முடைய ஊழியங்கள் எளிதாக ஜனங்கள் ஏற்றுக்கொள்கிற பகுதியிலே நாம் விரைந்து செயலாற்றினால் விட்டு கொடுக்காத பிடிவாதம் உள்ள இடங்களுக்கு
நாம் சுவிசேஷத்தை கொண்டு போவதற்கு அது வழிகளை திறக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது கலிலியாவுக்கு வருகிறார். யோவான் 4ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாய் இருக்கிறான். கானா ஊருக்கு கர்த்தர் வருகிறார். கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு கர்த்தர் மறுபடியும் வருகிறார். இங்கு அவர் ஒரு செடியை நாட்டியிருந்தார். He planted a tree. அங்கு ஒரு மரத்தை அவர் ஏற்கனவே நட்டு வைத்திருந்தார். இப்போது அந்த மரத்துக்கு தண்ணீர் விட வருகிறார். அந்த செடிக்கு தண்ணீர் விட வருகிறார். அது என்ன செடி என்றால், ஒரு அற்புதத்தை செய்து விசுவாசத்தை துவக்கி வைத்தார். ஒரு சந்தோஷமான வீட்டிலே, ஒரு திருமண வீட்டிலே கர்த்தர் அற்புதத்தை செய்து இயேசுவை விசுவாசிக்கத்தக்கதான அந்த விசுவாசம் என்ற செடியை இங்கு வைத்தார். இரண்டாவது முறை வருகிறார். அந்த செடி எப்படி இருக்கிறது, அன்றைக்கு அற்புதத்தை பார்த்தவர்கள் எப்படி இருக்கிறார்கள், தன் மீது உள்ள விசுவாசத்தை நிலைத்திருக்கிறார்களா என்று அறியும்படியாக மனித குமாரனாய் இருக்கிறபடியினாலே வந்து பார்க்கிறார். இவ்விதமாக அவர் வந்திருக்கும் பொழுது கப்பர்நகூமுக்கு ஒரு செய்தி போகிறது. கானான்பூரில் செய்த அற்புதம் கப்பர்நகூமிலே எதிரொலிக்கிறது. கப்பர்நகூமுக்கும் கானா ஊருக்கும் உள்ள இடைவெளி 20 மைல் தூரம். இந்த 20 மைல் தூரம் கடந்து போய் தேவனுடைய அற்புதம் அங்குள்ள ஒரு மனிதனுடைய காதில் விடுகிறது. திராட்சை ரசத்தை தண்ணீரில் உண்டாக்கியவர் அங்கு வந்திருக்கிறார். இந்த செய்தி அங்கு போகிறது. பிரியமானவர்களே, அற்புதம் என்பது ஒரு இடத்தில் நடைபெற்று நாம விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கக்கூடாது. The miracle should bear testimony itself. அந்த அற்புதமே சாட்சியாக பரவ வேண்டும். இந்த ஊரிலே ஒரு அற்புதம் நடக்குமானால், சப்பானி நடப்பாரானால், குருடன் பார்வையடையவாரானால், அதை ஒரு ஊழியக்காரன் தன் பத்திரிகையிலே எழுதுவதல்ல, தினசரி உள்ள பத்திரிகையில் வர வேண்டும். பொது பத்திரிகைகள் அதை குறிப்பிட வேண்டும். தேசத்தை அசைக்கும்படியாக பலமான அற்புதங்களை தேவன் இன்றைக்கு செய்ய வல்லவர். கானான் ஊரிலே செய்த அற்புதம் கப்பர்நகூமிலே எதிரொலித்து அங்கிருந்து ஒரு மனிதன் புறப்பட்டு வருகிறான். இதுதான் இயேசு செய்கிற அற்புதங்கள். இன்றைக்கு அற்புதங்களை தேவன் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்படி செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அருமையான பிள்ளை, கப்பர்நகூமிலே போய் ஒரு செய்தி எட்டுகிறது, இயேசு வந்திருக்கிறார் என்று சொல்லி. இங்கே இருந்து ஒரு மனிதன், வாசிகள் 46ஆம் வசனம். பின்பு இயேசு தண்ணீரை திராட்சரசமாக்கின பின்பு கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது கப்பர்நகூமின் ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாயிருந்தான். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது, யூதேயாவில் இருந்து அவர் கலிலேயாவுக்கு வந்திருக்கிறார். அவர் போக வேண்டிய இடத்துக்கு போகாமல் இந்த இடத்துக்கு வந்தார். அவர் எங்கே போகவில்லை? நாசரேத்து ஊருக்கு அவர் போகவில்லை. ஏன் நாசரேத்து ஊருக்கு போகாமல் கானான் ஊருக்கு வந்தார்? கானா ஊருக்கு வந்த காரணம், நாசரேத்து ஊரை அவர் தள்ளிவிட்டார். தன்னுடைய திட்டத்தில் நாசரேத்தை அவர் தள்ளிவிட்டார். நாசரேத் அவருடைய ஊர், அவர் வளர்ந்த ஊர். அந்த ஊரை ஏன் விட்டுவிட்டார்? அவருடைய உள்ளத்திலே பலவிதமான வேதனைகள். தன்னோடு பழகினவர்கள் உண்டு, தன்னோடு விளையாடியவர்கள் உண்டு, தன்னோடு படித்தவர்கள் உண்டு, அதிகமாக தன்னுடைய தச்சுப்பட்டவர்களில் உட்கார்ந்தவர்கள் உண்டு. ஆனால் அவர்கள் இவருக்கு கனத்தை கொடுக்கவில்லை. He was not honored in Nazareth.
நாசரேத்து ஊரிலே அவருக்கு கனமில்லை, அவரை கனப்படுத்தவில்லை. ஆகவே அந்த ஊருக்கு அவர் போகவில்லை. கனப்படுத்துவது என்றால் என்ன? இயேசு கிறிஸ்துவை கனப்படுத்துவது வீட்டில் அழைத்து உபசரிப்பது மாத்திரமல்ல, அவருக்கு ஏதாவது ஒன்றை கொடுப்பது மாத்திரமல்ல, அவரை விசாரிப்பது மாத்திரமல்ல, அவருக்கு கொடுக்க வேண்டிய கனம் ஒன்றே ஒன்றுதான், அவரை தேவகுமாரன் என்று விசுவாசிக்க வேண்டும். Nazareth failed in honoring Jesus in this aspect. நாசரேத்து ஊர் இயேசுவை தேவகுமாரன் என்று கண்ணியப்படுத்துவதிலே தவறிவிட்டது. ஆகையினால் ஆண்டவர் அங்கு அற்புதம் செய்ய விரும்பவில்லை. என் அருமையான சகோதரனே, சகோதரியே, அற்புதத்தின் நோக்கமே அவரை நாம் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். அவர் அற்புதம் செய்கிறவர் என்று மாத்திரமல்ல, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து மாத்திரமே. உலகம் முழுவதுக்குள்ள ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் வரப்போகிற மேசியா. இவை எல்லாவற்றையும் விசாரிக்கும்படியாகவே, இவை எல்லாவற்றையும் விசுவாசிக்கும்படியாகவே கர்த்தர் இந்த உலகத்தில் அற்புதங்களை செய்கிறார். அருமையான பிள்ளை, ஆகையினால் உங்களுக்கு சொல்கிறேன், அருமையான பிள்ளை, நாசரேத் ஊரிலே ஆண்டவர் புறக்கணிக்கப்பட்டது போல உங்கள் சொந்த ஜனங்களே உங்களை வெறுக்கிறார்களா? உங்களை கூட பிறந்தவர்களை சரியாக புரிந்து கொள்ளவில்லையா? உங்கள் அக்காள், உங்கள் அண்ணன், உங்கள் தம்பி, ஏன் அப்பா அம்மா, இவர்களும் கூட உங்களை புரிந்து கொள்ளவில்லையா? உங்கள் குடும்பத்திலே தவறாகவே புரிந்து கொள்ளப்பட்டு வருகிறீர்களா? My Jesus was misunderstood in his own city. என் ஆண்டவர் அவருடைய சொந்த ஊரிலே தவறாக புரிந்து கொள்ளப்பட்டார். ஆகையினாலே தவறாக புரிந்து கொள்ளப்படுகிற என் அருமையான சகோதரனே, சகோதரியே, சஞ்சலப்படாதே. இது ஆண்டவருடைய பாதை. உன்னை தவறாக புரிந்து கொள்வார்கள், உனக்கு விரோதமாக கதவு அடைப்பார்கள், இருதயங்கள் உங்களுக்கு விரோதமாக போய்விடும். சஞ்சலப்படாதீர்கள். இது ஆண்டவருடைய பாதையாக இருக்கிறது. அருமையானவர்களே, இப்போது பாருங்கள், இந்த மனிதன் இந்த செய்தியை கேட்டு என்ன செய்கிறான் என்று 47ஆம் வசனம் வாசி. இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையா இருந்தபடினாலே அவனை குணமாக்க வேண்டும் என்று அவருடைய மகன் மரண கண்ணியில் இருக்கிறான். அந்த மனிதன் யார் என்று நமக்கு தெரியாது. ஒருவேளை ரோம அரசாங்கத்திலே ஒரு உயர்ந்த உத்தியோகத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் அவன் ஒரு யூதன். இந்த யூத மனிதனுக்கு, ஒரு உயர்ந்த உத்தியோகத்தில் இருக்கிற இவனுக்கு ஒரு பாரம், என்னுடைய மகனை சுகமாக்க இயேசுவாலே முடியும், இவர் சுகமாக்கி விடுவார். அதற்கு என்ன ஆதாரம்? அவன் காதிலே ஒரு செய்தி, தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினவர் வந்திருக்கிறார். ஒரு அற்புதத்தை குறித்து கேள்விப்பட்டு அடுத்த அற்புதத்தை நாடி 20 கல் துறைவு அவன் நடந்து வந்திருக்கிறான். ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்டு போக வேண்டும் என்று வருகிறான். பிரியமானவர்களே, அவனுக்குள்ளே ஒரு சின்ன விசுவாச பொறி, ஒரு பெரிய விசுவாச தீபம் அல்ல, ஒரு நெருப்பு பொறியை போல கொஞ்ச விசுவாசத்தோடு அவன் இங்கு வருகிறான். அந்த வியாதியானது மனமுடைந்து அங்கே கீழே உட்கார வைத்து விடவில்லை. அவனுக்குள்ள மகனுடைய வியாதி சாதாரணமானதல்ல. His son was nearing death. மரணத்துக்கு நெருங்கி கொண்டிருக்கிறான். அந்த சமயத்திலே அவன் இயேசுவிடத்திலே வருகிறான். பிரியமானவர்களே, மனம் சேர்ந்து உட்கார்ந்து விடுகிற வேளை, இனி நான் வேதம் வாசித்து என்ன பிரயோஜனம்? நான் ஆலயத்துக்கு போய் என்ன பிரயோஜனம்? பிரச்சனை இவ்வளவு கடுமையாகி ஆகிக்கொண்டே இருக்கிறதே, என்னுடைய வேதனை இப்படி ஆகிறதே என்று
மனம் சலித்து போகிற உலகத்திலே இவன் நம்பிக்கையற்ற வேளையில் அவனுக்கு இருந்த கொஞ்ச விசுவாசத்திலே அவன் 20 மைல் நடக்கிறான். அவன் நடந்து வரும் பொழுது அவனுடைய இருதயம், என் மகன் மரித்து போவான், என் மகன் மரித்து போவான், என் மகன் மரித்து போவான் என்று கவலையில் அல்ல, என் மகனை இயேசு சுகமாக்குவார், என் மகனை இயேசு சுகமாக்குவார், என் மகனை இயேசு சுகமாக்குவார் என்ற நம்பிக்கையின் நடைகள். அவன் நம்பிக்கையினாலே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறான். என் பிரியமான சகோதரி சகோதரிய, உன்னுடைய நடைகள் நம்பிக்கையிலே அமைகின்றனவா? இனி என்னுடைய பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் இயேசுவை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன், அவர் என் பிரச்சனையை தீர்ப்பார், என்னுடைய குடும்பத்திலே ஒரு நன்மையை செய்வார் என்பதை நம்பி அவன் வருகிறான். அருமையானவர்களே, அவனுக்குள்ளே ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கிறது. இருண்ட நேரம், நம்பிக்கையற்ற வேளை, ஆனால் ஒரு வெளிச்சத்தோடு அங்கு வருகிறான். அருமையானவர்களே, அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள், அடுத்த வசனம். என் மகன் மரண அவசியனாய் இருந்தபடினாலே அவனை குணமாக்கும்படிக்கு வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். You come and heal him. அவனை சுகமாக்க நீர் வர வேண்டும் என்றான். அருமையானவர்களே, அவனுக்கு ஒரு நம்பிக்கை. He believed in God's presence but not in God's promise. இவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்று அந்த நம்பிக்கை அவனுக்கு இல்லை. இந்த இயேசு நாம் வீட்டுக்கு வர வேண்டும், அவர் வந்து என் மகனை தொட வேண்டும், அப்பொழுது என் மகன் சுகமாய் விடுவார் என்று கம் அண்ட் ஹீல் ஹிம் என்றார். ஆனால் ரோம் நாட்டு நூற்றுக்கதிபதி அஞ்ஞானி மனிதன், அவன் கர்த்தருடைய வார்த்தையை முழுமையாக நம்பினான். நீர் என் வீட்டுக்கு வர அடியேன் பாத்திரமான் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரர் சுத்தமாவான். இஸ்ரவேலருக்குள்ளும் காண முடியாத ஒரு பெரிய விசுவாசம். இந்த விசுவாசத்தை தான் தேவன் எதிர்பார்த்தார். இப்படி தன் வார்த்தையிலே நம்பிக்கை வைப்பதை தான் எதிர்பார்த்தார். இங்கே ஒரு அஞ்ஞானி தேவனுடைய வார்த்தையை நம்பி கர்த்தரை விசுவாசித்து அவன் சுகம் பெற்றானே. ஒரு யூதன், வேதம் தெரிந்தவன், இயேசுவை பற்றி அறிந்தவன், இவன் வந்து சொல்கிறான், நீர் வந்து என்னை சுகமாக்கும் என்று. என்ன நினைக்கிறான் என்றால், இந்த 20 மைல் தூரம் ஒரு தடை அவனுக்கு. இங்கிருந்து இவர் சொல்லி அது சுகமாகுமா? சீக்கிரமாக இயேசு புறப்பட்டு வந்து தன்னுடைய மகனை சுகமாக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவனுடைய விசுவாசம் மட்டுப்படுத்தப்படுகிறது. எதனாலே மட்டுப்படுத்தப்படுகிறது? தூரத்தினாலே. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய மக்கள் இந்த எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நான் அதை எதிர்த்து இப்போது பேசவில்லை. அந்த எண்ணெயை ஜெபம் பண்ண கொண்டு வரும் பொழுது அந்த பாட்டிலை திறந்து கொடுப்பார்கள். எதற்காக? எண்ணெயை தொட வேண்டும் என்பதற்காக. அந்த வல்லமை இந்த பாட்டில் இறங்கணும். இந்த மூடியை தாண்டி அந்த வல்லமை போகாவிட்டா அந்த வல்லமை எப்படி உங்களை வந்து சுகமாக்கும்? இந்த மூடிக்குள்ளே அது போக முடியல, அதை நீங்கள் திறக்க வேண்டியது இருக்குது. இந்த வல்லமை போய் என்ன வியாதியை சுகமாக்கும்? ஏனென்ன மனிதனுடைய பலவீனங்கள். தொட்டால்தான் சுகம், அவர் வந்தால்தான் சுகம் என்பது ஒரு வளர்ந்த விசுவாசம் அல்ல. ஆண்டவருக்கு அது வருத்தமாக இருந்தது. நான் நின்ற இடத்திலே கிரியை செய்ய முடியும் என்று இவனுக்கு ஒரு நம்பிக்கை இல்லையே. ஆனாலும் தன்னை நம்பி வந்திருக்கிறதை அவர் அறிந்து அவனோடு பேசுகிறார். 48ஆம் வசனம் வாசியுங்கள். அப்பொழுது இயேசு அவரை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அடையாளங்களை கண்டால் மாத்திரம்தான் விசுவாசிப்பீர்கள்.
ஆண்டவர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் விசுவாசியுங்கள், நீங்கள் அற்புதத்தை காண்பீர்கள். இவன் சொல்கிறான், நீர் அற்புதம் செய்யும், அப்பொழுது நான் விசுவாசிப்பேன். இன்றைக்கு கூட நாம் ஜெபம் பண்ணும்போது சொல்லுகிறோம், என் ஆண்டவரே, நீர் இந்த அற்புதத்தை செய்வீரானால் நான் உமக்கென்று இதை செய்வேன். நீர் இந்த வியாதியை சுகமாக்கினால் நான் ஞானஸ்நானம் எடுப்பேன். நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்காவிட்டால் பரலோகம் இருண்டு போகுமா? என்ன நெருக்கடியை பரலோகத்துக்கு கொண்டு வரப்போகிறோம்? கிருபையின் காலத்தை உதைத்து தள்ளாதீர்கள் அருமையானவர்களே. ஆகையினால் இப்படியெல்லாம் பேசுவது என் ஆண்டவருக்கு துக்கமாக இருக்கும். ஆண்டவர் அற்புதம் செய்ய அவர் இப்பொழுது ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் பிரச்சனை இது என்பது மாத்திரம் சொல்லுங்கள். வழிகளை நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அருமையானவர்களே. தேவன் எப்படியாவது உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவதற்கு வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆகவேதான் அவளை கடிந்து கொண்டார். முதலாவது தகப்பனை சுகமாக்க விரும்பினார். தகப்பனுடைய விசுவாசம் குறைவாக இருக்கிறது. என்ன குறைவு? இயேசு சமீபத்துக்கு மாத்திரம்தான் தேவன். இப்பொழுது அவரை சுகமாக்கி அவனுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அவர் சமீபத்துக்கு மாத்திரம் அல்ல, அவர் தூரத்துக்கும் தேவனாயிருக்கிறார். எந்த தூரமும் எவ்வளவு நேரம் பிந்தி போனாலும் அது என்னை தடை செய்யவே முடியாது என்பதுதான் ஆண்டவர் அவனுக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம். அதனாலே கடிந்து கொள்கிறார். அடையாளத்தை பார்த்தால் தான் நீ நம்புவாயா? என்னை நம்பி நீ ஏன் அடையாளத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது? அற்புதத்தை கண்டால் தான் என்னை விசுவாசிப்பாயா? என்னை விசுவாசித்து ஏன் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது என்று அவனை கடிந்து கொள்ளுகிறார். அருமையானவர்களே, அவனுக்கு அவனுடைய விசுவாசத்தை குறித்து ஒரு பக்தன் எழுதுகிறான். இது முடமான விசுவாசம், நொண்டி விசுவாசம். முடமான விசுவாசம் எப்பொழுதும் ஒரு ஊன்றுகோலை பிடித்து தான் நடக்கும். எதையாவது பிடித்து கொண்டு தான் அந்த விசுவாசம், அடையாளம், அற்புதம், எதையாவது பற்றி பிடித்து தான் அந்த விசுவாசம் நடக்கும். அந்த விசுவாசத்துக்கு என்ன பெயர்? நொண்டி விசுவாசம், முடமான விசுவாசம். எங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது அருமையானவர்களே? முடமான விசுவாசமா, நல்ல சுகமான விசுவாசமா? இவனுக்கு இருந்த விசுவாசம் முடமான விசுவாசம். இந்த விசுவாசத்தை கர்த்தர் சுகமாக்க விரும்பினார். அதனாலே அவனை கடிந்து கொண்டார். He prepared his heart. The comforter convinced the patient. முதலாவது அவர் ஆறுதல் படுத்தினார், அவனை சமாதானப்படுத்தினார். மிக கோபமாக பேசி விரட்டவில்லை. அற்புதத்தை கண்டால் தான் விசுவாசிப்பாயா? என்னை விசுவாசித்து அற்புதத்தை பெற முடியாதா? நான் வந்தால் தான் சுகமாகுமா? நான் எங்கே இருந்தே சுகமாக்க முடியாதா? இவை எல்லாவற்றையும் அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அருமையானவர்களே, ஆகவே அவனுக்கு அவர் சொல்லிக் கொடுக்கிற பாடம் என்னவென்றால், என்னிடத்திலிருந்து ஒரு வார்த்தையை பெற்றுக்கொள். என் அருமையான சபையை, உங்கள் வாழ்க்கையின் நெருக்கத்துக்கு உங்கள் போதகர் வீட்டு வாசலை தட்டாதீர்கள். எந்த ஊழியக்காரனையும் தேடி ஓடி போய் விடாதீர்கள். உங்களுக்கு உதவி செய்ய உங்கள் கர்த்தர் உங்கள் வீட்டில் இருக்கிறார். அவருடைய பாதத்தில் முழங்காலில் நின்று, என் ஆண்டவரை எனக்கு ஒரு வார்த்தை சொல்லும் என்று அவரிடத்தில் வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் அவருக்கு கற்றுக் கொடுத்தார். எப்படி வார்த்தை கிடைக்கும்? அன்றைக்கு தேவ தூதன் பெதஸ்டா குளத்தை கலக்குகிறான். அவன் கலக்கும் பொழுது அதிலே ஒரு வல்லமை உண்டாகும் என்று நம்பப்படுகிறது. இன்றைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, வேதத்தை வாசிக்கும் போது, ஆவியானவர் வேதத்தை கலக்கி அதிலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து உங்களுக்கு கொடுப்பார். அந்த வசனத்தை விசுவாசியுங்கள். 38 வருஷமாக இருந்தாலும் நீங்கள் சுகமாவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். அருமையானவர்களே, ஆகையினால் தேவனிடத்திலிருந்து
ஒரு வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அருமையானவர்களே. அதுதான் அற்புதத்தினுடைய துவக்கம். ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இதை குறித்து நீர் என்ன சொல்லுகிறீர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அருமையானவர்களே. கடவுளுடைய வார்த்தையானது அந்த மனிதனுக்கு ஒரு கவர்ச்சியாக இல்லை. இயேசுவினுடைய சமூகத்தை விரும்பினான். ஆனால் அவருடைய சமூகத்தில் எப்போது அவருடைய ஆவிக்குரிய சமூகம் உண்டாகும், ஒரு வார்த்தை தனக்கு கிடைத்தால் அது தன்னுடைய மகனை சுகமாக்க போதுமானது என்பதை அவன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவன் அவனோடு சற்று கடினமாக பேசுகிறார். அடையாளங்களையும் அற்புதையும் காணாவிட்டால் நீங்கள் நம்பவே மாட்டீர்களா என்று நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், காத்திருந்து என்னிடத்திலிருந்து ஒரு வசனத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், ஒரு வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள். இப்போது பாருங்கள் அவர் என்ன சொல்லுகிறார். 49 வசனம். அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே நீர் வர வேண்டும் என்றான். இப்போது சொல்றார், Sir, come down before my son dies. என்னுடைய மகன் மரிப்பதற்கு முன்பு நீர் வர வேண்டும். ஆண்டவர் பார்க்கிறார். இப்போது பாருங்கள், இவருக்கு பிரச்சனை நேரம். இவ்வளவு நேரம் அவனுக்கு பிரச்சனையாக இருந்த தூரம், இப்போது பிரச்சனையாக இருப்பது நேரம். நீ சீக்கிரமாய் வந்து விடும் ஆண்டவரே, இன்னும் கொஞ்சம் தாமதப்பட்டால் என்னுடைய மகன் மரித்து போவான், அதற்கு பிறகு நீ எதையுமே செய்ய முடியாது. இது ஆண்டவருக்கு துக்கமாய் இருக்கிறது. மரித்து போனால் என்னாலே ஒன்று செய்ய முடியாது, அவன் மரித்து போவதற்கு முன்பு வந்துவிடு. நாமும் காலத்தை கர்த்தருக்கு சொல்லுகிறோம், ஆண்டவரே 20ஆம் தேதிக்குள் எனக்கு இந்த பணத்தை தந்துவிடும், 21ஆம் தேதி எனக்கு துக்க நாளாய் மாறிவிடும். என் பிரியமான சகோதரனே சகோதரியே, ஆண்டவருடைய கரத்திலே உங்கள் காலத்தை கொடுங்கள். தேவன் முற்றிலும் ஆளுகை செய்ய வல்லமுள்ளவராயிருக்கிறார். மரித்தாலும் இந்த வாலிபனை கர்த்தர் எழுப்ப முடியும். ஆகையினாலே ஆண்டவரை பார்த்து, இப்படியானால் நடக்காது, இப்படியானால் நடக்காது என்று சொல்லக்கூடாது. அருமையானவர்களே, கர்த்தர் எப்படி செய்வார்? 1971ஆம் ஆண்டு நான் சென்னையிலே டிஐ சைக்கிள் அந்த ஃபேக்டரியுடைய ஹெட் ஆஃபீஸில் நான் கொஞ்ச நாள் ஒரு கிளார்க்காக, சீனியர் கிளார்க்காக இருந்தேன். நான் வெளிநாட்டிலிருந்து வந்த பிறகு எனக்கு வேலை கிடைக்காதனாலே அங்கு போய் நான் வேலை செய்தேன். எனக்கு அந்த வேலையை சரியாக செய்ய தெரியவில்லை. ஆகவே 6 மாதம் கழித்து என்னை மிக மரியாதையோடு வெளியே அனுப்பிவிட்டார்கள். எனக்கு அந்த வேலையை நான் இழந்து போனேன். எனக்கு 3 பிள்ளைகள். திடீரென்ற வேலை இல்லாமல் இருக்கிறது. அப்போது நான் ஊழியத்தை செய்து கொண்டிருந்தாலும் நான் பிரதானமாக வேலையில் தான் இருக்கிறேன். முழு நேர ஊழியத்துக்கு அப்போது வரவில்லை. இந்த சூழ்நிலையிலே என்னுடைய நண்பர் ஒருவர் ஒரு இடத்துக்கு அனுப்பினார். நான் ஜெபம் பண்ணி அங்கு போகிறேன். பகுதி நேர ஊழியத்தை செய்து கொண்டிருந்த காலம் அது. நான் அங்கு போனேன். அங்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் என்னை பார்த்து, நீங்கள் வேலையில் சேருங்கள் என்று எனக்கு அவர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தார். அவர் நீங்கள் வேலையில் வந்து சேருங்கள் என்று அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தார். அதற்கு பிறகு சொன்னார், நாளைக்கு உனக்கு இன்டர்வியூ என்றார். மறுநாள் எனக்கு இன்டர்வியூ வைத்தார். இன்டர்வியூ வைத்து யூ ஆர் செலக்டட் என்று சொன்னார். அது பிறகு சொன்னார், நாளை ஸ்கூலுக்கு வரும்போது அப்ளிகேஷன் எழுதி கொண்டு வாருங்கள் என்றார். ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் ஆர்டர், செகண்ட் த இன்டர்வியூ, த தேர்ட் த அப்ளிகேஷன். உலகத்தில் எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? நேரே தலைகளாக வைத்து தேவனாலே எதையும் செய்ய முடியும். அருமையாக கர்த்தர் நம்முடைய மெத்தடில் தான் அவர் போவார் என்றல்ல,
எந்த விதத்திலும் தேவன் கிரியை செய்து நமக்கு அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஆகையினாலே மரித்து போற பிறகு எதுவுமே செய்ய முடியாதது. எத்தனையோ வேலை வாய்ப்புகள் அடைபட்டு விட்டன, எத்தனையோ இடத்தில் கதவு மூடப்பட்டு விட்டது. இன்றைக்கு நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் தேவனது மகிமையை காண்பீர்கள். இன்றைக்கும் கர்த்தருடைய கதவை தட்டி கொண்டே இருப்பீர்களானால் அது உங்களுக்கு திறக்கப்படும் அருமையானவர்களே. ஆகையினால் விசுவாசமாக இருங்கள். கர்த்தருக்கு காலமும் இல்லை, அவருக்கு தூரமும் இல்லை. கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். இப்போது பாருங்கள், இந்த மனிதன் கொஞ்சம் கூட கவலைப்படவில்லை. இவ்வளவு நம்பி வரும்போது ஆண்டவர் கடிந்து கொள்கிறார். அந்த கடிந்து கொள்கிற சொல்லை அவன் இருதயத்தில் அதிகமாக எடுக்கவில்லை. அவர் விசுவாசத்தோடு இருக்கிறார். இவரை எப்படியாவது வீட்டுக்கு அழைத்து கொண்டு போய்விட வேண்டும் என்று அவன் அவரையே நோக்கி பார்க்கிறான். ஆம் பிரியமானவர்களே, சில சமயத்தில் ஆண்டவருடைய நடத்துதல் நமக்கு கடினமாய் கஷ்டமாய் இருக்கிறபடியினாலே முறுமுறுத்து ஆண்டவரை விட்டு போய்விடக்கூடாது. இவன் முறுமுறுத்து ஆண்டவரை விட்டு போய்விடவில்லை. இன்னும் நம்பிக்கையோடு அங்கு அவன் காத்திருக்கிறான். கர்த்தர் நிச்சயமாகவே உதவி செய்வார். இந்த ஆண்டவர் என் மகனை சுகமாக்குவார். இந்த விசுவாசம் என்பது தளர விடாமல் அப்படியே அவனை நிற்க வைத்தது. அருமையான பிள்ளை, கர்த்தருடைய வார்த்தை அவனுடைய இருதயத்துக்கு தொந்தரவாக இருக்கவில்லை. அவனுடைய இருதயமானது நம்பிக்கையினாலே நிறைந்தது. இவர் என் மகனை சுகமாக்க வல்லமை உள்ளவர் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து அவன் நின்று கொண்டிருக்கிறான். 50ஆம் வசனம் வாசியுங்கள். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அருமையானவர்களே, உன் மகன் சுகம் அடைவானாக, உன்னுடைய மகன் வேதனை நீங்கி சுகமாய் இருப்பானாக, இந்த நிமிடமே உன் மகன் சுகமாகுவானாக. இது ஒன்று ஆண்டவர் சொல்லவில்லை, எந்த வார்த்தையும் ஆண்டவர் சொல்லவில்லை. நீ போகலாம், உன் மகன் பிழைத்திருக்கிறான். நாம இருந்தால் என்ன சொல்லுவோம்? பிழைச்சிருக்கிறதுனால தான் இங்கே வந்தேன், செத்து போகிறேன், இங்கே வந்திருக்கவே மாட்டேன். அதிசயமாக சொல்லிட்டாரு, அவன் பிழைத்திருக்கிறான். அவன் இன்னும் பிழைத்திருப்பானா என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ, அவன் பிழைத்திருக்கிறான். எந்த ஒரு குணமாக்குற வல்லமையும் புறப்படவில்லை, எந்த ஒரு கட்டளையும் அங்கு கொடுக்கப்படவில்லை. Not even a single word was uttered in power. வல்லமையோடு ஒரு வார்த்தை சொல்லப்படவே இல்லை. ஆண்டவர் அவன் சுகமாக வேண்டும் என்று நினைத்தார். இவன் சொல்லும்போது ஆண்டவர் அவனுடைய மகன் சுகமாக வேண்டும் என்று நினைத்தார். அவனை பார்த்து சொல்கிறார், நீ போகலாம். அப்படியானால் அவனுக்கு சுகத்தை கொடுத்தது எது? ஆண்டவருடைய நினைவு. கர்த்தர் நம்மை பார்த்து ஒரு வார்த்தை கூட சொல்ல வேண்டியதில்லை. அவர் நம்மை நினைத்திருக்கிறார். அவருடைய நினைவு நம்மை சுகமாக்கும். God remembers us. அவர் நினைத்து ஒரு வார்த்தையை அவர் சொல்லுவார். நிச்சயமாகவே அவைகள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நடக்கும். அருமையான பிள்ளை, இப்போது அவர் நடந்து போகிறார். யாராவது கூட வந்திருந்தார், நம்முடைய சபையிலிருந்து யாராவது கூட போயிருந்தால் அவனுக்கு சொல்லியிருப்பார், இப்படி போகாதீங்க, ஒன்றும் நடக்காது, நாங்கள் நிறைய கேட்டிருக்கோம், அவரை கூட்டிகிட்டு போ, அவரை கூட அழைச்சிட்டு போ. இப்போ வீட்டுக்கு போனால் வெறுமையாய் போகாது, எதை நம்பி போகிறாய்? அவன் சுகமாய் விட்டு தான் சொன்னான். அவன் இப்போது பிழைத்திருக்கிறான்னு சொல்லுங்க. நீ புறப்பட்டு எப்போது வீட்டுக்கு போவாயோ அப்போது அவன் பிழைத்திருப்பானா? ஆகவே அவரை கூப்பிடு. முடியுமா முடியாதான்னு கேளு. நாங்கள் இப்படித்தான் கேட்போம். என் அருமையான சகோதரனே சகோதரி, எந்த ஒரு தர்க்கம் இல்லாமல் அவன் போகிறான். அப்போது அவனை பார்த்து நீங்கள் கேட்குறீங்க, ஏன் இப்படி போகிறாய் என்று. நான் தரிசித்து நடவாமல் நான் விசுவாசித்து நடக்கிறேன். என் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறார்.
அது நிச்சயமாகவே நடக்கும். ஒரு பலமுள்ள விசுவாசியாக அவன் வீட்டுக்கு போகிறான். கர்த்தர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அவனுக்கு கொஞ்சம் ஏமாற்றம். அருமையானவர்களே, இப்போ சிஎம்சி ஆஸ்பத்திரிக்கு நீங்கள் போகிறீர்கள், டாக்டர்கிட்ட உங்கள் வியாதியெல்லாம் சொல்கிறீங்க. அப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க, இன்ஜெக்ஷன் போடாதீங்க, கசப்பான மருந்தெல்லாம் கொடுக்காதீங்க, எனக்கு இந்த மருந்து ரொம்ப பிடிக்கும், இந்த மாத்திரை கொஞ்சம் சின்னதாக கொடுத்தா முழுங்கிருவேன் அல்லது பாதி வெளியே வந்துடும், அங்கே தராதிங்க, கூடுமான வரைக்கும் மருந்தே கொடுக்காம என்ன சோகமாக்கிட்டேன்னா ரொம்ப நல்லது. பிரிஸ்கிரிப்ஷன் யாருடைய வேலை? டாக்டர். வியாதியை மாத்திரம் சொல்லு. Who are you to prescribe your medicine? ஆண்டவர்கிட்ட போய் பிரச்சனையை சொல்லு. என் மகன் மரிக்க நிலைமை இருக்கிறான். You come and heal. ஆண்டவர் சொல், I will heal, I will not come. நான் சுகமாக்குவேன், நான் வரமாட்டேன். Prescription is mine. எப்படி சுகமாக்க வேண்டும் அது என்னுடைய வேலை. I may or may not come, but I will heal him. ஆம் பிரியமானவர்களே, நாம் யார் தேவனுக்கு வழிகளை பிரிஸ்கிரைப் பண்ணுவதற்கு? நாம் யார்? நீ எப்படி செய்ய வேண்டும், அப்படி செய்ய வேண்டும் என்று கர்த்தருக்கு உத்தரவிட நாம் யார்? அருமையானவர்களே, பிரச்சனையை மாத்திரம் அவருக்கு சொல்லுங்கள், மற்றது அவருடைய கரத்தில். ஆகவே பிரியமானவர்களே, நீங்கள் சொல்லுகிறீர்கள், நீங்கள் வந்து சுகமாக்க என்ன சொல்லியிருக்க வேண்டும்? இவனை சுகமாக்கும் ஆண்டவரே, என் மகனை சுகமாக்கும், உம்மாலை சுகமாக்க முடியும். இப்படித்தான் நாம் ஜெபம் பண்ண வேண்டுமே தவிர நாமே அவருக்கு ஒரு வழியை சொல்லி கொடுக்க கூடாது. அதை அவர் கேட்பது இல்லை. ஆகவே இவனுக்கு அவனுடைய பிரச்சனைக்கு அவர் பரிகாரம் கொடுத்தார். அவனுடைய மகனை சுகமாக்கினார். அவனுடைய ஒரு வேண்டுகோளை தள்ளிவிட்டார். எந்த வேண்டுகோளை? You come and heal me. வந்து சுகமாக்கு. நான் சுகமாக்குறேன், வரமாட்டேன். உங்களுக்கு வருத்தமாக இருக்கிறது, ஏனென்றால் அவர் வரவில்லையே. என்னை சுகமாக்குதலை இனிதான் பார்க்க போகிறோம். அவர் வரவில்லை என்பது இப்போது எனக்கு தெரியும். என ஆண்டவர் வந்தாரா? வரவில்லை. ஆண்டவர் உங்களோட ஜெபத்தில் பேசினாரா? இல்லை. Still I believe. இன்னும் நான் நம்புகிறேன். எப்படி? அவருடைய சுவாபத்தின்படி தீமையே செய்யாத கர்த்தர் என் கர்த்தர். ஆகவே நான் நம்புகிறேன். பிரியமானவர்களே, when God is silent, his character is not silent. ஆண்டவர் அமைதியாக இருக்கலாம், அவருடைய வாய் மௌனமாக இருக்கும், அவருடைய சுவாபம் மௌனமாகிறாதே. அவருடைய சுவாபம் பேசுகிறது, நல்லவர் 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 வல்லவர் என்று. ஆகவே அருமையானவர்களே, நீங்கள் கர்த்தர் பேர் உள்ள விசுவாசத்தை நீடித்திருங்கள். இப்போது 50ஆம் வசனத்தின் பிற்பகுதியை வாசியுங்கள். இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவன் நம்பி போனான். இயேசு சொன்ன வார்த்தை, அந்த வார்த்தையிலே அவன் 3 காரியங்களை பார்த்தான். முதல் காரியம் the love of Christ. கிறிஸ்துவுடைய அன்பை பார்த்தான். என்னுடைய மகனை அவர் சுகமாக்குற அன்புள்ளவர், என் ஆண்டவர் வியாதிப்படுகிற என்னுடைய மகன் மீது அன்போடு இருக்கிறார் என்ற அந்த அன்பை அந்த வார்த்தையிலே கண்டார். இரண்டாவதாக, என்னுடைய மகன் மரண தருவாயில் இருக்கிறான் என்பதை அறிந்து அவர் இந்த வார்த்தையை அனுப்பியிருக்கிறார். ஆகவே தேவனது ஞானத்தை கண்டார், கர்த்தருடைய ஞானத்தை கண்டார். அவர் சொன்ன இந்த வார்த்தை என் மகனை சுகமாக்கும் என்று தேவனது வல்லமையை கண்டார். He saw 3 things in the word of God. The first, the love. The second, the wisdom. The third, the power of Jesus. இந்த 3 காரியங்களையும் அவர் கண்டார். அருமையானவர்களை, நீங்கள் தேவ வார்த்தைகளை விலை பார்க்கிறீர்களா? கர்த்தர் உங்களோடு பேசும்போது தேவ அன்பு, தேவ ஞானம், தேவ வல்லமை, இந்த 3ஐயும் தேவனுடைய வார்த்தையிலே காணுங்கள். அருமையானவர்களே, அவைகள் நிச்சயமாகவே சுகத்தை கொண்டு வரும். அந்த மனிதன் புறப்பட்டு போகும்போது இந்த 3 காரியத்தை சுமந்து போகிறான். இவையெல்லாம் the love of Jesus,
the wisdom of Jesus, the power of Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் ஞானம், இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு, இவைகளை சுமந்து சென்றான். என் பிரியமான சகோதரனே சகோதரியே, நீங்களும் இந்த ஆராதனை முடிந்ததும் இந்த 3 அப்பங்களை சுமந்து போவீர்கள். சுகவீனமாக இருக்கிற அந்த மகனுக்கு 3 அப்பங்கள். எவைகளெல்லாம்? தேவ அன்பு, தேவ ஞானம், தேவ வல்லமை. Would you carry this bread to this community? நீ உங்க சமுதாயத்துக்கு இந்த அப்பங்களை எடுத்துக்கொண்டு போவீர்களா? இவைகள் அற்புதங்களை செய்யும் அருமையானவர்களே. என் அற்புதத்தை செய்கிற, ஜீவனை கொடுக்கிற இந்த அப்பங்களை இயேசு அவருக்கு கொடுத்தார். 3 அப்பங்களை கடனாக அல்ல, 3 அப்பங்களை அவனுக்கு இலவசமாய் கொடுத்தார். அவன் போகிறான். அவனுடைய வீடு 20 மைல் தூரம் இருக்கிறார். அவன் நடந்து போகிறான். வேகமாகவே செல்லவில்லை, மெதுவாக போகிறான். ஏனென்றால் மறுநாள் தான் போய் அவன் சேர்ந்தான். ஓடி ஓடி வந்திருப்பான். என் பிள்ளை பிழைக்க வேண்டும், என் பிள்ளை பிழைக்க வேண்டும், என் மகன் பிழைக்க வேண்டும் என்று வேகமாக ஓடி வருகிறான். இப்போது மெதுவாக வேதம் சொல்கிறது, மெதுவாகவே அவன் போனான் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவருடைய விசுவாசி பதறான். எத்தனை தடவை நாம் பதறி விடுகிறோம் அருமையானவர்களே. காலையில் ஜெபித்து பிள்ளைகளை அனுப்புகிறோம். 4:30 மணி ஆகிறது. ஸ்கூலிலிருந்து பிள்ளை வரவில்லை. 4 மணிக்கு நமக்கு கொஞ்சம் கேள்விக்குறி வரும். பதறி அடித்து நாம் தெய்வம் மீது வைத்த நம்பிக்கையெல்லாம் சிதறி போகும்படியாக பதறி நிற்காதீர்கள். காரில் ஜெபித்து அனுப்பி நமது பிள்ளை பத்திரமாக வீடு வந்து சேரும். ஜெபத்தினாலே மூடப்பட்டிருக்கிற பிள்ளைகள் பாதுகாப்போடு வீட்டுக்கு திரும்ப நிச்சயமாக வரும். நீங்கள் விசுவாசி. கர்த்தருடைய சமூகம் அவளை விட்டு விடாது. அவளுக்கு தீமை வராமல் கர்த்தர் காப்பார். அருமையான பிள்ளை இப்போது தனிமையாக நடந்து போகிறான். His soul rested in God's promise. இப்போது ஆண்டவர் கூட வரவில்லை. அவன் தேடியது போல ஆண்டவர் கூட வரவில்லை. அவனோடு கூட எது வந்து கொண்டிருக்கிறது? தேவனது வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. He carried God's word in his heart. அவனுடைய இருதயத்தில் தேவ வார்த்தையை சுமந்து போகிறான். அதனாலே தேவ ஞானத்தையும் தேவ வல்லமையையும் தேவ அன்பையும் சுமந்தவனாக அவன் போகிறான். கொஞ்சம் கூட பதறாதபடி அவன் வீட்டுக்கு போய் கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, ஜெபம் பண்ணின பிறகு நீங்கள் பதறி போவீர்களா? சென்ற வாரம் ஒரு போதகருக்காக ஜெபம் பண்ணினேன். ஒரு போதகர் சற்று சுகவீனமாக இருந்தார். சரி, இவருக்கு ஜெபம் பண்ணுவோம் என்று அவருக்கு ஜெபம் பண்ணினேன். நான் சொன்னேன், பாஸ்டர் நீங்கள் நல்ல சுகம் அடைந்துவீர்கள். கொஞ்ச நேரம், ஆமாம் நான் விசுவாசிக்கிறேன் பாஸ்டர், நல்ல சுகம் கிடைக்கும். இன்னொரு போதர் கேட்கிறார், எப்படி இருக்குது? ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாஸ்டர், என்ன செய்யுதுன்னே தெரியல. பாஸ்டர், யூ ஹேவ் பீன் ப்ரேட் ஃபார், உங்களுக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறோன்னு சொன்னேன். ஆமாம் பாஸ்டர். அப்புறம் திரும்ப தொடர்ந்து, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது பாஸ்டர். மனிதனுடைய நிலைமை இப்படித்தான். ஜெபம் பண்ணின பிறகு விசுவாசமாயிரும். ஒரு சின்ன உதாரணம் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து தானே சொல்ல முடியும். எங்கள் வீட்டில் எபி ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போது அவனுடைய அம்மாவோ நானோ சுகவீனமாக இருந்தால் அவன்கிட்ட சொல்லுவோம், சும்மா ஒரு தம்பி சுகம் இல்லை அப்படின்னு. உடனே நீ ஜெபம் பண்ணு அப்படின்னு. உடனே அவனுக்கு தெரிந்த ஜெபத்தை பண்ணுவான். பண்ணின உடனே நாங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து சொல்லுவோம், இன்னும் எங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது, நீ இன்னும் ஜெபம் பண்ணு அப்படின்னு. ஒன்று அவன் சொல்லுவோம், ஒரே தடவை ஜெபம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரு தடவை தான் ஜெபம் பண்ணுவேன். அந்த ஜெபத்திலே நீங்கள் சுகம் வாங்கணும். 2வது ஜெபமே கிடையாது. நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதே தான் சொல்கிறேன். ஒரு தடவை ஜெபம் பண்ணுகிறோம், தட்ஸ் எனஃப். கர்த்தர் நமக்கு பரிபூர்ணமான சுகத்தை தருவார். அருமையானவர்களே, போன வாரம் ஏறெடுத்த ஜெபம் வீண் போகாது, நிச்சயமாய் கர்த்தர் சுகப்படுத்துவார். இன்றைக்கு ஏறெடுக்கிற ஜெபமும் உங்களை சுகப்படுத்தும். நான் முழு விசுவாசத்தோடு இருக்கிறேன். அருமையானவர்களே, இந்த விசுவாசத்தோடு அவன் போகிறான். 51ஆம் வசனம் வாசி. அவன் போகையில்
அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து அவனுடைய வேலைக்காரர்கள் இவனுக்கு எதிர்கொண்டு வர. பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தரை விசுவாசித்தால் நல்ல செய்தி உங்களை வழியிலே சந்தித்து விடும். வழியிலேயே நல்ல செய்தியை கேட்பீர்கள். உங்களுக்கு அருமையான நல்ல செய்திகளை தேவ தூதர்கள் சுமந்து வருவார்கள். அருமையானவர்களே, எதிர்பார்ப்போடு இருக்கிறீர்கள். நீங்கள் எதிர்பார்க்கிற காரியம் நடப்பதற்கு முன்பு கர்த்தர் நல்ல செய்தியை உங்களுக்கு கொண்டு வந்து விடுவார். இவன் வீட்டில் போய் தன்னுடைய மகன் சுகமாக இருப்பதை காண்பதற்கு முன்பு வழியிலேயே நல்ல செய்தி வந்துவிட்டது, உன் மகன் சுகமடைந்து விட்டான் என்று. அவனுடைய வேலைக்காரர்கள் வந்து சொன்னார்கள். வாசிக்கிறது வசனத்தை. அவனுக்கு எதிர்கொண்டு வந்து உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். இப்போது இதுவரைக்கும் அவன் மகன் சுகமடைந்தான் என்பதை அவன் காது கேட்கவில்லை, அவன் கண் காணவில்லை. இப்போது அவன் காது கேட்டது, கொஞ்ச நேரத்தில் அவன் கண்கள் காணப்போகின்றன. எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை காண்பீர்கள். ஆகவே அருமையான விசுவாசம் வளர்கிறது. இப்போது அவன் நம்பிக்கையோடு போகிறான். எதிரே நல்ல செய்தியை வந்து அவனுடைய வேலைக்காரர்கள் சொன்னார்கள். அருமையான பிள்ளை, இப்பொழுது பாருங்கள், அவனுடைய மிகுந்த மகிழ்ச்சியோடு அவன் புறப்படுகிறான். ஆரம்பத்தில் இருந்த மகிழ்ச்சியை விட இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சி என்னவென்றால், கர்த்தர் செய்து விட்டார் என்று அல்ல, கர்த்தர் செய்ததை இவர்களும் அறிந்து கொண்டார்களே என்று. நம்மை வீட்டை சுற்றிலுமாயிருக்கிற ஜனங்களும் கர்த்தர் நமக்கு செய்கிற அற்புதத்தை அறிய வேண்டும். அருமையானவன் இப்போது கேட்கிறான், கர்த்தர் எப்படி சுகம் கொடுத்தார் என்று அவர்கள் எல்லாரும் அறிவதற்காக இந்த கேள்வியை கேட்கிறார். 52 மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவர்களிடத்தில் விசாரித்தார். எந்த மணி நேரத்திலே என் மகன் சுகமானான், எந்த நேரத்திலே அவன் சுகமானான் என்று கேட்கிறார். வாசியுங்கள். அவர்கள் நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். மெல்ல மெல்ல ஜுரம் போய் நீங்கி 4 மணி அளவில் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு திரும்ப படுத்துட்டான். அப்படி சொல்லலை. 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டு நீங்கிற்று. 7ஆம் மணி நேரத்தில் அவன் சுகமானான். சரியான நேரத்தை சொல்கிறான். 7ஆம் மணி. 7ஆம் மணி என்பது எத்தனை மணி? மத்தியானம் மணி 1. 1 மணி. 7ஆம் மணி. அந்த 7வது மணியிலே அவன் சுகமானான். அப்போது யோசிக்கிறான். அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொன்னார்? நீ போகலாம், உன் மகன் பிழைத்திருக்கிறான். அதே சமயத்தில் இந்த வார்த்தைக்கு நிறைவேறிட்டு தேவ வல்லமையை அந்த ஜனங்கள் அறிந்து கொள்வதற்கு அவன் சாட்சியாக இருந்தான். 7ஆம் மணி. ஜப்பான் நாட்டுக்கு 8ஆம் தேதி நம்பர் 8 முக்கியமான நாள். ஒலிம்பிக் 8ஆம் தேதி காலை 8 மணிக்கு தொடங்கிட்டு, அமெரிக்காவில் 8ஆம் தேதி பிறந்த குழந்தைகள் 8 பவுண்டு இருப்பதனால ரொம்ப சந்தோஷம். 10 இருந்தால் 7 இருந்தாலும் கவலை, 8 இருக்குது. 8ஆம் நம்பரில் ஆண்டவர் 7ஆம் மணி நேரத்தில் சுகம் கொடுக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். உலகத்தின் எண்கள் அல்ல என் ஆண்டவருக்கு. என் ஆண்டவர் எந்த எண்ணையும் வைக்க 7, 6 அல்ல. எந்த நேரம் என் ஆண்டவர் சொல்லுகிறாரோ அந்த நேரம் நடந்துவிடும். அருமையானவர்களே, ஆனால் நாம் என்ன சொல்லுவோம்? சுகமாகும்னு சொன்ன நேரம் எனக்கு அவ்வளோ நல்ல நேரமாக தெரியல பிரதர். ஏன் பிரதர்? ஏன் சாமுவேல் அப்படி சொல்கிறீங்க? இல்லை ராபர்ட், அவர் சொல்லுகிற நேரம் சரியில்லைங்க. அது ராகு காலத்தில் சொன்னார் அவன் பிழைப்பான். இது யார்? கிறிஸ்தவ வார்த்தை. என் அருமையான சகோதரனே, எந்த காலமாக இருக்கட்டும் கர்த்தர் சுகமாக்க வல்லம் உள்ளவராக இருக்கிறார். 7ஆம் மணி நேரம் என்றால் அவர் சொன்ன அந்த நேரத்திலே அது நடந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே எகிப்தை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் வாசியுங்கள். யாத்திராகமம் 12:41. சீக்கிரமாய் வாசியுங்கள். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. அன்றைய தினமே. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு ஆபிரகாமுக்கு சொன்னார்,
அந்த வார்த்தை ஒரு மணி நேரம் கூட பிந்தவில்லை, அது அப்படியே நடந்தது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு நாம் ஜெபம் பண்ண போகிறோம். வேலை வாய்ப்போ, சரீரத்தின் சுகமோ, குடும்ப சமாதானமோ எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் விசுவாசியுங்கள். ஜெபிக்கிற நேரத்திலே கர்த்தர் கிரியை செய்வார். ஜெபம் ஏறெடுக்கும் போதே கர்த்தர் கிரியை செய்வார் என்று அந்த நிமிடமே அவன் சுகமானார். 53ஆம் வசனம் 54 வாசியுங்கள். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு திரும்பி வந்த பின்பு இது அவர் செய்த 2ஆம் அற்புதம். அவர் செய்த 2ஆம் அற்புதம் எது? திராட்சரசம் அங்குண்டாக்கப்பட்ட 1ஆம் அற்புதம். இங்கு 2வது அற்புதம், அந்த வீட்டார் முழுவதும் ரட்சிக்கப்பட்டது. அவன் சுகமானதின் விளைவு என்ன? அந்த வீட்டார் முழுவதும் கர்த்தரை விசுவாசித்தார்கள். உங்களுக்கு கிடைக்கிற விடுதலை உங்கள் பக்கத்து வீட்டுக்கு இயேசுவை கொண்டு போக வேண்டும். உங்களுக்கு கிடைக்கிற விடுதலை நீங்கள் வேலை பார்க்கிற இடத்திலே கிறிஸ்துவின் மகிமையை வெளிப்படுத்த வேண்டும். ஆகையினால் இந்த நோக்கத்திற்காக இப்போது ஜெபம் பண்ண போகிறோம். ஆகையால் கர்த்தர் என்னை இப்பொழுது விடுதலையாக்கப் போகிறார். இந்த விடுதலையானது எனக்கு மாத்திரமல்ல, என் குடும்பம் முழுவதுக்கு மாத்திரமல்ல, என் தெருவுக்கே ஒரு வெளிச்சமாக இருக்கும். என் பட்டணம் ரட்சிக்கப்பட கர்த்தர் எனக்கு ஒரு விடுதலையை தருவார். நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அருமையான பிதாவே, உம்முடைய அன்பின் குமாரரும் எங்கள் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தில் வருகிறோம். கரம் தூக்கி இருக்கிற அருமையான மக்கள் மீது உம்முடைய வல்லமையின் வார்த்தை இறங்குவதாக. நாங்கள் ஜெபிக்கிற இந்த வேளையில் பரலோகத்திலிருந்து வல்லமை இறங்கி அவருடைய விடுதலையை கட்டளையிடுவதாக. எதிர் வல்லமைகள் முறிந்து விழுவதாக. தேவ வல்லமை விளங்குவதாக. உம்முடைய அன்பின் சமூகம் இறங்குவதாக. இன்று முதல் நீ பிரச்சனையிலிருந்து விடுதலையாகி சுகமாய் இருப்பாய் என்று உமது நாமத்தில் மக்களுக்கு சொல்லுகிறோம். அப்படியே நீ விடுதலை தருவீராக. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்பும். உம்முடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவன் உள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்றும் இருப்பதாக. ஆமென்.